Hi, welcome to Litfees channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மை ஜர்னி டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ ஆல்ரெடி 12 டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட் டாபிக் 13th டாபிக் மைல்ஸ் டு கோ, அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் எதை பற்றின ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ், அதில் யார் யாரெல்லாம் இவரை இம்பேக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதை எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போஸ்ட் அவர் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹிஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், அவர் சயின்டிஃபிக் அட்வைசராக இருக்கிறப்பையும் சரி, பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்பையும் சரி, நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் பிரசிடென்சிக்கு அப்புறம் ரைட்டிங், லெக்சரிங், அதுக்கப்புறம் பீப்புளை மீட் பண்ணுறது, யங் மைண்ட்ஸ் யங் யூத்தை மீட் பண்ணுறது, இந்த மாதிரியோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவரோட கெரியரில் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னிட்டட் மைண்ட்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. அது எல்லாமே இந்தியன் பீப்புளோட ஹார்ட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட விஷன் என்ன, அவரோட ட்ரீம் என்ன, அவர் எப்படி இந்தியா இருக்கணும்னு நினைக்கிறாரு, இது எல்லாமே எங்கே வெளிப்படுத்தினார் அப்படின்னா, அவரோட லெக்சர்ஸ் மூலமாக, இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக, ஆர்டிகல்ஸ் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னா, டிஃபேக், டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் கூட சேர்ந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்ன அப்படின்ட்டுனா, ஒரு டீம், அதில் 500 மெம்பர்ஸ். அவங்க யார் கூட கன்சல்டேஷன் வைக்கிறாங்கன்னா, நியர்லி 500 வேரியஸ் செக்டார்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு மீட்டிங், சர்வே இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நியர்லி 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 25 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருக்கு 1996 சப்மிட் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்தியன்ஸும் ஒரு டீம் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு டேலண்ட் இருக்குது, அவங்க எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் இந்த இது மூலமாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கலாம் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய டீச்சர்ஸை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இந்தியா ஒரு நாலேஜ், ஒரு எஜுகேட்டட், ஒரு கல்டிவேட்டட் ஒன்னாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான், ஒரு பெஸ்ட்டு சொசைட்டியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டேர்ம் பார்த்திங்கன்னா 2002 to 2007. ஸோ இதில் இந்த பீரியடில் அவருக்கு என்ன நேம் கிடச்சிருக்கு அப்படின்னா, பீப்புள்கிட்டருந்து, மீடியாட்டிருந்தும் பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு நேம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அவரோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணியிருப்பார். அதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சயின்ஸை பற்றி, டெக்னாலஜியை பற்றி, ஸ்பேஸ் பற்றி, ஆர்ட்ஸ் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பிரசிடென்சி பீரியடில் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்ணார். அதை பற்றின பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், என்னென்ன இஷ்யூ அப்படின்றதெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்ற புக்கில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பிரசிடென்சி பீரியட் ஓவர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட பாஸ்ட் லைஃப்கே வந்துடுறாரு. டீச்சிங் அண்ட் லெக்சரிங் ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ராஜெக்டில் அசைன் ஆகுறாரு, இந்தியா 2020 அப்படின்ற ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புரா அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. அர்பனில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாமே ரூரலுக்கும் கம்யூனிகேட் ஆகணும், அவங்களும் அந்த அர்பனில் இருக்கிற பீப்புள் மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தான் அதோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்லேயும் இவர் அசைன் ஆகியிருந்தார், நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த மாதிரி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் சவுத் டு நார்த் வரைக்கும் ஒரு ஜேர்னி போகிறாரு. ஸோ அப்போ அவர் அதுக்கு முன்னாடி எப்படிலாம் என்கேஜாக இருந்தார், என்னென்ன மெமரிஸ்லாம் இருந்து ரீகலெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த இங்கே ரிமெம்பர் பண்ணுறாரு. 8 வயசில் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப கால் எப்படி வலிச்சது, எவ்வளோ பெயினாக இருந்தது, இப்போ நினச்சா கூட அந்த பெயின் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேங்க் பண்ணுறாரு. அவர் லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்த பீப்புள்ஸ், அவருக்கு பேக் போனாக சப்போர்ட்டாக இருந்த அத்தனை சோல்ஸ்க்கும்
தேங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரீடர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து கன்வே பண்ணுறாரு. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, ஐ ஹோப் சம் சீட்ஸ் ஹேவ் பீன் பிளான்டட் இன் யுவர் மைண்ட்ஸ் டு ஃபயர் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ நான் இத்தனை விஷயங்கள் ஷேர் பண்ணதுலேருந்து உனக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நான் ஏதாவது ஒரு விஷயத்த விதைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன பண்ணு, உனக்குன்னு ஒரு கோல், உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் கண்டிப்பாக அதை நோக்கி ஓடு அப்படின்ற மாதிரி வந்து இந்த புக்கை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இதில் வந்து பேசியிருக்காரு. இதோட புக் வந்து ஓவராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.